சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனலில் சாரா அவங்க நடத்திட்டு இருக்கிற அந்த சேனல்ல இருந்து தான் இதில் அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்ததுலேருந்து சில முக்கியமான பகுதிகளை நான் கட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி இதில் உங்களுக்கு ஒரு விளக்கமாக காமிச்சிருப்பேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒருவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தான் இதில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அதனால் புரியாத விஷயங்கள கொஞ்சம் முன்னாடி பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால தான் இவ்வளோ விளக்கமாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுறது. ஏன்னா பிகினர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம். இதில் எப்படி அளவுகள்லாம் இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம எப்படி பாடியில் எடுத்திருக்கோமோ அதை அப்ளை பண்ணி தான் இந்த ப்ளவுஸை வந்து அவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது இதில் வைக்கிற ஈஸ் அலவன்ஸ் மட்டும் நம்ம வைக்க தேவையில்லை. உடம்புல எடுக்கும்போது மட்டும்தான் அந்த 4 இன்ச் வந்து நம்ம சேர்த்தணும். பாடியில் அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, இது மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வர அந்த ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த தேவையில்லை. ஏன்னா இந்த ப்ளவுஸ் தைக்கும் போதே அதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் அவங்க வச்சிருவாங்க. அப்போ இதில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, இதில் அதே மாதிரி தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்பு சுற்றளவு, ரெண்டாவது இடுப்பு சுற்றளவு. இதில் வந்து மிட் பாயிண்ட் வந்து இந்த டாட் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும், செக் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து மிட் பாயிண்ட் நம்ம எடுத்தாலும் கரெக்டாக வராது. அதனால இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்கோங்கிறத வச்சு தான் நம்ம மிட் பாயிண்ட். அதனால இதில் வந்து நடுமார்பு சுற்றளவு வராது. இதில் இப்போ வந்து 14 அளவு நான் வந்து இதில் எழுதியிருக்கேன். இதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு நம்ம உடம்புல எடுக்கிறதுக்கு பதிலாக அப்படியே இதில் வந்து சுற்றியும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம அளவு எடுத்துக்குவோம். இடுப்பு சுற்றளவும் அதே மாதிரி தான். இடுப்பை சுற்றி நம்ம அளவு எடுத்துக்குவோம். ப்ளவுஸினுடைய உயரம் அதே மாதிரி தான் உயரம் எடுத்துக்குவோம். கையினுடைய நீளம், கையினுடைய சுற்றளவு, இது எல்லாமே இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்கும்போது நம்ம சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது எல்லாமே சேம் எப்படி எடுக்கிறோமோ அப்படி தான். ஆர்ம் ஹோல் அளவு, ஷோல்டர் வந்து இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வச்சுக்குவோம். முன்பக்க உயரம், முன்பக்க ஓப்பன் உயரம், டாட் டிஸ்டன்ஸு, டாட்டு சைஸு, பட்டி உயரம், இந்த அளவுகள் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் கவனிக்கணும். சரிங்களா? மீதி அளவு எல்லாமே நீங்கள் எப்படி உங்கள் பாடியில் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதே தான். ஆனால் இது வந்து ஒரு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் என்ன அளவு இருக்கோ அதுதான் நம்ம இதில் வைக்கணும். அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டும் பார்த்து மெஷர் பண்ணணும். ஷோல்டர் அளவும் இதில் நமக்கு வந்து நம்மளாக தான் கொடுக்கணும். அதனால் அது முன்பக்க உயரம், முன்பக்க ஓப்பன் உயரம், டாட்டினுடைய டிஸ்டன்ஸு, டாட்டினுடைய சைஸு, அதுக்கப்புறம் பட்டியினுடைய உயரம், இது எல்லாமே வந்து நம்ம இதில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ப்ளவுஸை வந்து ராங் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு தைச்சு காட்டினா தான் புரியும் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா நம்ம கிளாஸ் அப்படிங்கும்போது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் நம்ம 2 ஹவர்ஸ் வச்சாலுமே 1.5 ஹவர்ஸ் வச்சாலுமே இதை ஃப்ரண்ட் போர்ஷனை இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே பிளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு பாடியில் எப்படி நம்ம போடுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை பிளேஸ் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சில் இருந்து இந்த இது வரைக்கும் வச்சுக்கோங்க. 19.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? பேக் சைடு 19.5 அப்படியே திருப்பிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து ஊக்பட்டி ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 19.5 இங்கே வைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இதிலிருந்து இது வரைக்கும் 28.5 வருது. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதனால் நீங்கள் இப்படி இழுத்தே பிடிச்சிக்கலாம்.
ஆனா இதுவே கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அப்படின்னா நீங்க நார்மலா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப இழுத்தீங்கன்னா அது வந்துட்டே இருக்கும். சரிங்களா, இது வந்து நேர் கட்டிங் பிளவுஸ், அதனால நீங்க இப்படி இருக்கிறத இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா கூட ஓகே தான். 28.5 வருது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த வி பட்டி இருக்குங்களா, இதை விட்டுறணும். வி பட்டியை அளவு எடுக்கக்கூடாது. இங்கிருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 இன்ச் வருது. ஓகேங்களா, இந்த 38 இன்ச் தான் வந்து நமக்கு மார்பு சுற்றளவு. அடுத்தது இடுப்பு சுற்றளவு. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. பேக் ஃபுல்லா ஃப்ரண்ட் 2 சைடும் அதை எடுத்து தான் நீங்க வந்து சுற்றளவா போடணும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம 4 டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க அதிகமா தைக்கும் போது நார்மல் பிளவுஸ் அப்படின்னா நார்மல் பிளவுஸையே அளவு வச்சுக்கோங்க. லைனிங் பிளவுஸ்னா லைனிங் பிளவுஸையே அளவு எடுத்துக்கோங்க. மாறும்போது உங்களுக்கு வித்தியாசம் வரும். இதுலயும் இந்த வி பட்டியை விட்டுருங்க. இந்த ஸ்டிச் வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு, பேக் சைடுல தான் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும், அதனால இதை நல்லா இழுத்துக்கோங்க. 23.5 வருது. இதுல இருந்து இப்படி வச்சீங்கன்னா 31.5 வருது. அப்போ இடுப்பினுடைய சுற்றளவு 31.5. அடுத்தது பிளவுஸினுடைய உயரம். பிளவுஸினுடைய உயரம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம ஒரு மார்க் பண்ணி நம்ம எப்படி கட் பண்ணுறதுக்கு ஃபோல்டு பண்ணி போடுவோமோ அதே ஸ்ட்ரைட்னஸில் தான் வச்சு நம்ம இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த டாட் பக்கம் இதை நல்லா இழுத்துக்கோங்க. சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக வேணும், டேப்பு கிராஸ் வச்சிடக்கூடாது. கழுத்தினுடைய எட்ஜிலிருந்து எடுத்தாலும் ஓகே தான். 13.5 இன்ச் வந்து உயரம். இதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது கையினுடைய நீளம். கையினுடைய நீளம் கரெக்டாக சென்டர் பண்ணிக்கோங்க. இதை சென்டர் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் மெஷர் பண்ணுங்க. கிராஸாக எடுத்தீங்கன்னா அளவு மாறும். இதில் பார்த்தீங்கன்னா 6.25 ஒரு பாயிண்ட் வருது. நான் இதை 7 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கையினுடைய சுற்றளவு. இந்த சுற்றளவு எடுக்கும் போது எல்லாமே உள்பக்கமாவே எடுத்துக்கோங்க. சரிங்களா, சுற்றளவுன்னு வர அளவு எல்லாமே பிளவுஸை திருப்பி போட்டு உள்ள எடுத்துக்கோங்க. மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவு, கையினுடைய சுற்றளவு, இது எல்லாமே உள்பக்கமா எடுத்தீங்கன்னா தான் இந்த ஸ்டிச் எது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம இப்படி வெளியில எடுத்தோம்னா இது கொஞ்சம் மடங்கி இருந்தால் நமக்கு தெரியாது, அளவு கம்மியாயிரும். இப்போ ஆம்ஹோல் சுற்றளவு அப்படிங்கும்போது கரெக்டாக இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல நல்லா விரல விட்டு இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த மேல் பக்கம் வந்து தையல் எடுக்கக்கூடாது. இந்த கீழே தையல் இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் எங்க வருதோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ 17 இன்ச் வருது. சரிங்களா, இதுவே நீங்க ஸ்ட்ரைட்டாவே பிடிச்சிக்கலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் அளவு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த கீழ்ப்பக்கம் நான் எடுத்திருக்கிறது இந்த தையல் போர்ஷன்ல, இங்க மேல இல்லை, இந்த தையல் எங்க இருக்கோ அதுக்கிட்ட வச்சு நான் இப்படி எடுக்கிறேன். 17 வருது. சரிங்களா, இதுவே நீங்க மேல் பக்கம் எடுத்தீங்கன்னா இந்த அர்க்காத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் வரும். இப்போ நீங்க எடுத்திருக்க அளவு 17 இன்ச்சு இங்க நோட் பண்ணிக்கோங்க. 17 இன்ச்சில் சாதா பிளவுஸா இருந்தா 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் மெயினா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த ஷோல்டர் கால்குலேஷன் பண்றது. இதுவே லைனிங் பிளவுஸ்ல அளவு எடுத்திருந்தீங்கன்னா, இது சாதா பிளவுஸ்ல எடுத்தேன் 17 வருது. இதே நீங்க லைனிங் பிளவுஸ்ல எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 17.5 வரும். சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணும். அப்போ நமக்கு இதுல இதே அளவா இருந்தா நமக்கு ஆம்ஹோல் 16, இதுவா இருந்தா உங்களுக்கு 16. சரிங்களா, ஆனா எந்த பிளவுஸ்ல அளவு எடுக்கிறீங்களோ அதுல இருந்து மைனஸ் பண்ணதான் இதுல எழுதியிருக்கேன். சரிங்களா, இப்ப நீங்க இதுல எடுத்திருக்கிறது 17 சாதா பிளவுஸ், அதுல வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணா போதும். இதுவே நீங்க லைனிங் பிளவுஸ்ல அளவு எடுத்திருந்தீங்க, இப்போ ஒரு 17ங்கிறது 17.5 கூட வரலாம்.
அப்படி வரும்போது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டைரக்ட் ஆர்ம் ஹோல் வரும். இதை நீங்க என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, உங்க ஆர்ம் ஹோல் ரவுண்டு நார்மலா பாடியில எடுத்து பாருங்க. உங்க லைனிங் பிளவுஸ்ல வச்சு அளந்து பாருங்க. உங்களுடைய நார்மல் பிளவுஸ்ல வச்சு அளந்து பாருங்க. சரிங்களா? அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன வித்தியாசம். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் எக்ஸஸா ஈஸ் அலவன்ஸ் இதுல வந்துடும். அதனால அதை வந்து நம்ம குறைக்கிறோம். இப்போ 17ன்னு வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா ஆர்ம் ஹோல் ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனாலதான் இதை வந்து நான் மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இது அளவு பிளவுஸ்ல அளவு எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம கவனமா பார்க்க வேண்டியது ஆர்ம் ஹோலினுடைய அளவு. அடுத்தது ஷோல்டர். இதுல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த தையல் வரைக்கும் சரிங்களா? 2 இன்ச்சு வருது. இதுவும் ஷோல்டர் அளவு தான், இதுவும் ஷோல்டர் அளவு தான். இதுல எவ்வளவு வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த பிளவுஸை வச்சு நம்ம இதுல கால்குலேஷன் போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முன் கழுத்து பின் கழுத்து. கழுத்து நல்லா பிளேஸ் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெஷர் பண்றதுக்கு ஈஸியா வேணும்னா இந்த கழுத்தினோட அளவுக்கு ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சுக்கோங்க எட்ஜில். அதுக்கப்புறம் நீங்க டேப்பை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து 9.5 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த 9.5 இன்ச்சு தான் பின் கழுத்தினுடைய உயரம். அதே மாதிரி முன்கழுத்து. முன்கழுத்துமே நம்ம இப்படி வச்சு போடக்கூடாது. நம்ம கட்டிங் போடும்போது எப்படி பாக்ஸ் வச்சு கட் பண்ணுறோமோ அந்த பொசிஷனில் தான் வைக்கணும். போடும்போது இப்படி இருக்குங்கிறதுக்காக இப்படி அளவு எடுக்கக்கூடாது. இதை வந்து நல்லா பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு இதில் எப்படி ரவுண்ட் பண்ணுறோமோ அந்த ஷேப்பில் வச்சு தான் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இதுக்கும் வேணாலும் நீங்கள் அப்படி இதாக இருந்துச்சுன்னா ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வந்து உங்களுக்கு இந்த எல் ஷேப் வருதுங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வந்து முன்கழுத்து. இப்போ இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற அளவு எல்லாமே நம்ம பாடி இதில் வந்து எடுத்துருக்க மாட்டோம். இப்போ இதில் அடுத்த அளவு என்ன பார்த்தீங்கன்னா முன்பக்க உயரம். சரிங்களா? முன்பக்க உயரம் பின்பக்க உயரம் அப்படின்னா இது நம்ம பிளவுஸினுடைய லென்த்து. அப்போ முன்பக்க உயரம் என்ன அப்படின்னா இந்த பட்டி இல்லாம ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்டை இப்படி கையில வச்சுக்கோங்க. நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகுதுங்களா? இப்போ ஓகேங்களா? ஓகே. இப்போ முன்பக்க உயரம் தானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பதானே இதாச்சு. வீடியோ இருக்குங்களா கரெக்டா? வாய்ஸ் வந்து கட்டாயி கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? அது ஏதோ கொஞ்சம் நெட்வொர்க்ல இது ஸ்லோ ஆகும் போல இருக்குங்க. புரியுதுங்களா நான் பேசுறது? இல்ல மைக் நெட்வொர்க்ல தான் ஏதோ ஸ்லோ ஆயிட்டு இருக்கு. நேத்து இருந்த அளவு கூட இன்னைக்கு இல்ல போல. ஓகே. நான் உங்களுக்கு இப்போ ஷோல்டர் வரைக்கும் ஓகே தானுங்க? ஷோல்டர் அளவு வரைக்கும் ஓகே. இப்போ அடுத்தது நம்ம எடுக்க போறது பாத்தீங்க அப்படின்னா முன்பக்க உயரம். முன்பக்க உயரம் அப்படிங்கிறது பேக் பின்பக்க உயரம் அப்படிங்கும்போது பிளவுஸினுடைய லென்த் தான் நம்ம சொல்லுவோம். அதுவே முன்பக்க உயரம் அப்படிங்கும்போது இந்த பட்டி இல்லாம இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இப்படி கை வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி இழுத்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு முன்பக்க உயரம்.
சரிங்களா? பட்டி அளவு எடுக்கக்கூடாது. இந்த சென்டர்ல வச்சுக்கோங்க. நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க. இந்த சென்டர் டாட்டு கிட்ட இழுத்து பிடிச்சுக்கோங்க. எவ்வளோ வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு முன்பக்க உயரம். இப்ப 11.5 வருது அப்படின்னா அதை அப்படியே எழுதிக்கோங்க. 11.5 இன்ச் வந்து ஆமா, கிராஸ் கட்டிங்னாலும் நீங்க அதே மாதிரி இழுத்துக்கலாம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவும் போலதான். இப்படி வச்சுட்டு நீங்க அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இது ஆகாது, எக்ஸ்பெண்ட் ஆகாது. இப்ப சாதாரண இவ்வளவு வருது, இதே லைனிங்னா இன்னொரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் சேர்த்து வரும். அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க இந்த டிஸ்டன்ஸ், டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், இங்க உங்களுக்கு எந்த இடத்துல இந்த தையல் தெரியுதோ அங்க இருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கிற வரைக்கும் இருக்க அளவு. சரிங்களா? இது வந்து 3 இன்ச்சு. அடுத்தது அதுக்கப்புறம் இது வந்து முன்பக்க ஓப்பன் உயரம். சரிங்களா? ஊக்பட்டி வீப்பட்டி எது வைக்கிறோமோ அதுதான் முன்பக்க ஓப்பன் உயரம். இதுல ரெடியா எவ்வளவு வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 3.25 வருது. உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வேணும்னா அந்த 1/4 இன்ச்சை வந்து நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம். 3.25ங்கிறது 3.5 கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன அளவு வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர் அளவு, பட்டியினுடைய உயரம். பட்டியினோட உயரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்ல நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச் வருது. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கோ அந்த அளவு மட்டும். இப்ப இதுல எக்ஸஸா நம்ம எடுத்திருக்க அளவுகள் பாத்தீங்க அப்படின்னா, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, பிளவுஸினுடைய லென்த்து, கை நீளம், கை சுற்றளவு, இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்ல வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோலு, முன்பக்க உயரம், முன்பக்க ஓப்பன் உயரம், இந்த டாட் டிஸ்டன்ஸ், பட்டியினுடைய அளவு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து பாடியில அளவு எடுக்கும்போது நம்ம வந்து மிட் பாயிண்ட் வச்சு அந்த மிடில் செஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிப்போம். இது ஆல்ரெடி அவங்க இதுல ஸ்டிச் பண்ணியிருக்கிறனால அதுல என்னென்ன அளவுகள் இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இதுல கை சுற்றளவு நோட் பண்ணல. ஒன் சைடு 6 வந்துச்சுன்னா நீங்க 13ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த அளவுகள் எல்லாமே இப்ப 38 அப்படிங்கிறது நம்ம மார்பு சுற்றளவு அப்படியே தான் வச்சுக்குவோம். அதை எதுவுமே பண்ண தேவையில்லை. 38 வருது. இதை டிவைடட் 4 பண்ணுவோம். அப்போ 9.5 இன்ச்சு வரும். பிளஸ் 1.5 இன்ச்சு நம்ம எப்பவும் போல வைக்கிறது தான். நேற்று பார்த்தா அதே அளவு மாதிரி தான். ரெண்டாவது இடுப்பு சுற்றளவு 31 இன்ச்சு வருது. இதை நம்ம 4ஆ பிரிச்சுக்குவோம். அப்போ உங்களுக்கு 7.25 வரும். பிளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு பிளஸ் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அடுத்தது பிளவுஸினுடைய உயரம், இதுவும் சேம் அதே மாதிரி தான். 13.5 இன்ச் வருது அப்படின்னா நீங்க லைனிங் பிளவுஸா இருந்தா 1 இன்ச் ஆட் பண்ணுங்க. சாதா பிளவுஸா இருந்தா 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேம் அதே மெத்தடு தான். அதே மாதிரி தான் கையினுடைய நீளம் 7 இன்ச் வருது. பிளஸ் 1 இன்ச் வந்து லைனிங் பிளவுஸ், 1.5 இன்ச்சு பிளஸ் 1/2 வந்து நார்மல் பிளவுஸ். இதெல்லாம் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு, கையினுடைய சுற்றளவும் சேம் அதே மாதிரி தான். 3 ரெண்டா பிரிக்கிறோம். 6.5 இன்ச் வருது. பிளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். 6வது ஆர்ம் ஹோல். எடுத்திருக்கிற அளவுல 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அது இங்க மைனஸ் பண்ணி நீங்க எழுதிக்கிட்டாலும் சரி, இங்க கன்வெர்ட் பண்ணும்போது நீங்க இங்க எடுத்த அளவு அப்படியே எழுதிட்டு இங்க மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். நமக்கு பொறுத்த வரைக்கும் 1/2 இன்ச்சோ அல்லது 1 இன்ச்சோ நம்ம குறைக்கணும். இப்போ லைனிங் பிளவுஸ்னா 1 இன்ச்சு குறைச்சிக்கோங்க.
நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1/2 இன்ச்சை நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ 17 இருக்கு, மைனஸ் 1/2 இன்ச் அப்படிங்கும்போது 16. இதை வந்து நம்ம 2ஆ பிரிப்போம். 8.25 இன்ச்சு வந்து நமக்கு ஒன் சைடு ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இதில் நம்ம ஷோல்டர் அளவு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதில் உங்களுக்கு ஷோல்டர் அளவு அப்படிங்கும்போது இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வச்சு நம்ம கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து முன்ன பின்ன வரும். இப்போ ஷோல்டர் அளவு நம்ம இதில் 16 ஆர்ம் ஹோல் 16 எடுத்திருக்கோங்களா? அப்போ இந்த பாடியில் இருக்கவங்களுக்கு மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16, 15 இந்த அளவுக்கு தான் ஷோல்டர்னுடைய அகலம் வரும். அப்படி அப்ராக்சிமேட்டா கணக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை அதாவது ஆமா. சப்போஸ் அவங்களுக்கு இப்ப ஆர்ம் ஹோல் அளவு இருக்கு உங்ககிட்ட, இந்த அளவு 16 இருக்கு சரிங்களா? இந்த அளவு இல்ல, இந்த அளவு மைனஸ் பண்ண அளவு. அப்ப இந்த அளவு வச்சு நீங்க கால்குலேட் பண்ணும்போது அவங்களுடைய பாடி ஷேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15, 16 இந்த மாதிரி தான் அவங்க ஷோல்டர் வருது அப்படின்னா, கழுத்தினுடைய பின்கழுத்தினுடைய அளவு 9.5 வருது அப்படின்னா 3 இன்ச்சு அதை வச்சு நீங்க மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஃபார்முலா படி. சரிங்களா? அப்படி போடல அப்படின்னா நீங்க பிளவுஸை வச்சே தான் நீங்க மறுபடியும் அது கரெக்டா வருதான்னு மெஷர் பண்ணணும். ஏன்னா பிளவுஸை வச்சு இப்போ ஷோல்டர் அளவு உங்ககிட்ட இல்ல, ஏன்னா இதுல வந்து அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ மேக்சிமம் நான் சொல்லி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் ஒரு 1/2 இன்ச் தான் முன்ன பின்ன வரும். நம்ம பாடியில அளவு எடுத்தோம்னா ஷோல்டர் அளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15.5 வருது, ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா 16 வருது. அப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு இப்ப இது 15, 16 அப்படின்னு வரும், இல்ல 15.5, 15.5 வரும், இல்ல 15, 15 அப்படி வரும். என்ன ஆகும்னா நம்ம ஷோல்டர் அளவு மேக்சிமம் ஆர்ம் ஹோல் ரவுண்டோட மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அப்போ இருக்கும்போது நீங்க அவங்கள பார்த்திருப்பீங்க, இல்ல ஷோல்டர் அளவு டைரக்டா எடுக்க முடியுது அப்படின்னா அந்த ஷோல்டர் அளவு மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நம்ம கரெக்டா வரணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்குற ஆப்ஷன். அப்படி இல்லாட்டினா நம்ம அளவு பிளவுஸை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டா வரணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ அந்த கால்குலேஷன் வச்சு நீங்க இந்த பேக் நெக்கை நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப எனக்கு 16 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வருது, அப்ப ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஒரு 15.5 வரும், ஒரு 17 வர்றவங்களுக்கு ஒரு 16 வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு கெஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அது வந்து மிஸ் ஆகாது, ஏன்னா அது வந்து கரெக்டா தான் வரும். சப்போஸ் அப்படி போடுறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அளவு பிளவுஸை வச்சே தான் நீங்க ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணணும். இப்ப இது இப்படி இருக்கும்போது இதனுடைய கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓப்பன் பண்ண வேண்டாம், இந்த ஹூக் போட்டு கூட நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ 7.5 இன்ச் வருதுங்களா? 7.5 வந்து நம்ம 2ஆ பிரிக்கும் போது 3.25 வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 3.5 இன்ச் வந்து கழுத்தினுடைய அகலம் கிடைக்குது. இதுல கணக்கு போடும்போது 2.5 பிளஸ் 2.25. இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் வருது. சரிங்களா? எப்படி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் போட்டுக்கோங்க, போட்டுட்டு கழுத்தினுடைய அகலத்தை மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இதை நம்ம இதை மடிச்சு தானே போடுவோம், அப்போ வந்து பாதியா பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு இங்க 7.5 இன்ச் 3.25 இன்ச் வந்து இதை 7.5 வந்து நம்ம 2ஆ பிரிக்கும் போது 3.25 வருது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து 2 இன்ச் வருது, 2 இன்ச் தான் நோட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம 3.5 இன்ச் வந்து ஒரு 1/4 இன்ச் கூட நீங்க ஸ்டிச்சிங்க்கு விட்டுருங்க. அப்போ 3.5 கால்குலேஷன் போட்டு 2.25 கால்குலேஷன் போட்டீங்கன்னா டோட்டலா 6.25 இன்ச் வருது. அப்ப நம்ம வைக்கிற ஷோல்டர் அளவு பாத்தீங்கன்னா 6.25. இது நீங்க கிராஸ் செக் பண்றதுக்காக வச்சுக்கோங்க. ஆனா ஈஸியா கால்குலேஷன் போடுறது நம்மளுடைய அந்த பேக் நெக் ஷோல்டர் அப்ராக்சிமேட்டா வச்சு அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு போடுங்க, அதை வச்சு இதை கம்பேர் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ இதுவும் மீறி நம்ம நார்மலா போடுற இன்னொரு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா நம்ம போடுவோம். மார்பு சுற்றளவு டிவைடட் 8 பிளஸ் 1.5 இன்ச் போடுவோம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே போடுறதா 1 இன்ச் 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்தி வர்றது தான். அது 1நாலும் பிரச்சனை இல்லை, 1.5 நாளும் பிரச்சனை இல்லை. மேக்சிமம் இதை வச்சு நம்ம போடும்போது
நமக்கு அந்த கால்குலேஷன் வந்துடும். இப்போ நீங்க கண்டுபிடிக்கும் போது இதனுடைய மார்பு சுற்றளவு என்ன அப்படின்னா பிளவுஸ்ல எடுத்தது வைக்க கூடாது. இதுல வந்து நீங்க 4 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போ 34 இன்ச்சு வரும். இதை வந்து நம்ம 8ஆ பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு 1.5 இன்ச்சு ஆட் பண்றோம். இது வந்து 6.25 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் அளவு வரும். சரிங்களா? இதுல எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியோ 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இங்க அப்ராக்சிமேட்டா உங்களுடைய ஷோல்டர் அளவு வச்சு ஆம்ஹோல் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் அளவு ஷோல்டர் ஆம்ஹோல் அளவு உங்ககிட்ட இருக்கு, அதை வச்சு ஷோல்டர் அளவை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மெஷர்மெண்ட் பிளவுஸ் வச்சு நெக்கு வித்தும் ஷோல்டர் வச்சும் வித்து பிளஸ் ஷோல்டர் அளவு அதுல மெஷர் பண்ணி இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. மூணாவது இந்த ஃபார்முலா. இந்த 3 மெத்தட்ல இது வந்து இது எல்லாமே உங்களுக்கு இப்ப ஒரு டைரக்டா இதை வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாடியில அளவு எடுத்து தைக்கிறது தான் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு சிலருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணி போட்டுருவாங்க, அது ஈஸியான மெத்தடு தான். ஆனா நம்ம வந்து அளவுகள் எல்லாமே இதுல இருக்க மாதிரி அப்படியே வேணுங்கிறதுக்காக தான் அளவு எடுக்கிறோம். இதுல என்னென்ன அளவு இருக்கோ அது எல்லாமே இதுல எடுத்துதான் நம்ம ஃபர்ஸ்ட் இது எல்லாமே எழுதிட்டு தான் நம்ம கட்டிங் போடுறோம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அளவு சும்மா அங்கங்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட் நோட் பண்ணீங்கன்னாவே போதும், இவ்வளவு கால்குலேஷன்லாம் உங்களுக்கு போட தேவையில்லை. சரிங்களா? ஒரு 4-5 பிளவுஸ் நீங்க அளவு எடுக்க எடுக்க செஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே நம்ம மனசுலயே கணக்கு போட்டு நோட் பண்ணி அப்படியே வந்து கட்டிங் போட்டுடலாம். ஆனா படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி எடுத்தோம், எப்படி நம்ம இதனுடைய கால்குலேஷன் எல்லாம் போட்டோம் அப்படிங்கிறது வந்து டீடைல்டா வேணும். இப்ப இந்த 3 மெத்தட்ல வந்து நம்ம ஷோல்டர் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி சப்போஸ் அதுவும் உங்களுக்கு இதா இருக்கு அப்படின்னா ஒரே கரெக்டா இப்படி ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு நீங்க இப்படியே கூட மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? செக் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு நெக்கினுடைய அளவு மார்க் பண்ணனதுக்கு அப்புறம் இங்க ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காகவும் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஸ்டிச்சிங்காகவும் விட்டுறணும். இங்க வர்றது கழுத்தினுடைய அகலம், இங்க வர்றது ஷோல்டருடைய அகலம். சரிங்களா? ஆனா இவ்வளோ இந்த கால்குலேஷன் படி நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா பிளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம அளவு எடுத்து அடுத்த பிளவுஸ் தைக்கணும்னா கூட இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் அப்படியே வச்சிருந்து கூட நம்ம அடுத்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆமாங்க, ஃபார்முலா பாத்தீங்கன்னாவே மார்பு சுற்றளவு டிவைடட் 8 பிளஸ் 1.5 இன்ச். சரிங்களா? இது மார்பு சுற்றளவை 8ஆ பிரிச்சு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஆம்ஹோல் ஹைட் வேணும் அப்படின்னா இந்த 6.25 கூட இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்து கீழே ஆம்ஹோல் ஹைட்டுக்கு அதை வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இந்த இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம நெக்கினுடைய அகலம் இதுல மெஷர் பண்றது, அடுத்தது ஆம்ஹோல் வச்சு நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் பண்றது, இந்த ஃபார்முலா படி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தட்லயுமே நம்ம வந்து மேக்சிமம் ஒரு சிலருக்கு எந்த பிரச்சனையும் வராது, எடுத்த உடனே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒரு சில அளவெல்லாம் செக் பண்ணும்போது நமக்கு இந்த டவுட் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நீங்க இதுல வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு இந்த ஷோல்டர் பிளவுஸ்ல எடுத்த அளவும் நம்ம ஆம்ஹோல் வச்சு கால்குலேட் பண்ணும்போதும் பார்த்த இந்த கால்குலேஷன் செஸ்ட் ரவுண்ட் வச்சு போடும்போது பார்த்தா 6.25 தான் வந்தது. அப்ப ரெண்டுக்குமே மேட்ச் ஆகி வருது. அப்ப 6.25 நமக்கு ஓகே தான். அப்ப அந்த மாதிரி வரவங்களுக்கு 6.25 நம்ம வச்சுக்கலாம். இப்ப இவங்களுக்கு பாடியினுடைய இது பாத்தீங்கன்னா 38, ஷோல்டர் ஆம்ஹோல் வந்து 16. அப்ப இவங்களுக்கு ஒரு 16 ஷோல்டர் அளவு வருது அப்படின்னா கூட 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச்சு வந்து ஷோல்டருடைய அளவு கிடைக்குது. சரிங்களா? அந்த 6 6.25 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இது இல்லை. அது எப்படி வருதோ அப்படி வச்சு ஒரு பிளவுஸ் தைச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு எது கரெக்டுன்னு தெரியும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா அவங்க ஷோல்டர் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம இப்ப இந்த பிளவுஸை கொடுத்துட்டாங்க, இப்ப இவ்வளவு அளவு நம்ம எடுத்தாச்சு. இப்ப இவங்க இதுக்கு ஒரு போட் நெக் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம இதே ஆம்ஹோலை வச்சுதான் ஷோல்டரை வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? இதே ஷோல்டர் அளவை 1/2 வச்சுதான் 16 1/2 8.25 வச்சுதான் போட் நெக்கோ அந்த 0 நெக்கோ ஹை நெக்கோ எதுவா இருந்தாலுமே அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டைரக்டா அவங்க ஷோல்டர் அளவை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப இதுதான் இதனுடைய அளவுகள் எல்லாமே. இப்ப அடுத்தது நம்ம இதுல ஷோல்டர் அளவு பார்த்தாச்சு. டாட்னுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இந்த 3 இன்ச்சு. சரிங்களா? இந்த 3 வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்தி வச்சுக்கலாம். 7 ஷோல்டர் அளவு வரைக்கும் பார்த்துருக்கோம். 8 வந்து ஷோல்டர் அளவு 7 பார்த்துருக்கோம். அடுத்தது முன்கழுத்து பின்கழுத்து. முன்கழுத்து 6 இன்ச்சு எடுத்திருக்கோம், பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க.
6 + அரை இன்ச்சு 6.5. 9 வந்து பின் கழுத்து. 9.5 + அரை 10 இன்ச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா முன்பக்க உயரம். முன்பக்க உயரம் 11.5 வச்சிருக்கீங்க. ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. முன்பக்க ஓப்பன் உயரம் 3.5 இன்ச்சு வச்சிருக்கீங்க. ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. டாட்டினுடைய டிஸ்டன்ஸுக்கு வந்து 3 இருக்கு. 1/4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. ஏன்னா இங்கே தையல் போட ஒரு 1/4 இன்ச்சு இது மட்டும்தான் வரும். அடுத்தது டாட்டினுடைய சைஸு அதை வச்சு தான் நீங்கள் வந்து கப் ஷேப் வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இங்கே எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பார்க்கும்போது எவ்வளோ பிடிச்சிருக்காங்கங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் 1.25 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டபுள் சைடு 2.5 இன்ச்சு வரும். இதை வச்சு தான் கப் ஷேப். இந்த டாட் பெருசாக பெருசாக இவங்க கப் ஷேப் சைஸ் பெருசுன்னு அர்த்தம். சின்னது ஆகிட்டே இருந்துச்சுன்னா கப் ஷேப் வந்து நார்மல் அப்படின்னு அர்த்தம். இந்த டாட் அளவு பொறுத்து தான் நம்ம வந்து அவங்களுடைய கப் ஷேப்பினுடைய சைஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஷோல்டர் அளவு இதில் 2 இன்ச்சு ரெடியாக. இங்கே ஒரு ஷோல்டர் அளவு, இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு என்ன ஷோல்டர் வைக்கணும்னு கால்குலேட் பண்ணுறது. இங்கே வர ஷோல்டர் அளவு ஃபைனலாக நமக்கு ரெடியாக என்ன அளவு வேணும் அப்படிங்கிறது இங்கே வர்றது. இது ஃபைனலாக நமக்கு 2 இன்ச்சு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வச்சுக்கணும். பட்டியினுடைய உயரம் 3.5 இன்ச்சு எடுத்தோம். 3.5 + 1.5 இன்ச்சு வச்சு தான் நம்ம பட்டி கட் பண்ணோம். பட்டியினுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 வெயிஸ்ட் தான் வரும். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இந்த பட்டி தைக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தனோம்னா போதும். அப்போ இந்த பட்டியினுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு 7.75 வருது இல்லைங்களா, ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இந்த 1/4 இன்ச்சு வந்து நம்ம ஓப்பன் பீஸ் தைக்கும் போது போயிடும். அப்போ டோட்டலாக கணக்கு போடும்போது உங்களுக்கு 8 9.5 இன்ச்சு வந்து பட்டியினுடைய நீளம். 5 இன்ச்சு அப்படிங்கிறது பட்டியினுடைய உயரம். இதெல்லாம் கட் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய அளவு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். இது வந்து நம்ம பர்டிகுலராக கரெக்டாக ஒரு அளவு எடுக்கணுங்கும்போது தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு 2-3 ப்ளவுஸுக்கு நீங்கள் அளவு எடுத்து நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைண்டில் கால்குலேட் போட்டு அப்படி அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஆனால் எது எப்படி வந்துச்சு, எதனால் இதெல்லாம் நம்ம சேர்த்துறோம் அப்படிங்கிறது வந்து பேசிக்கு. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே இதில் நம்ம ஆல்ரெடி இதில் ஈஸ் அலவன்ஸ் இருக்கிறனால நம்ம 4ஆ டிவைட் பண்ணிட்டு சீம் அலவன்ஸ் மட்டும் 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கோம். இடுப்பு சுற்றளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31 இன்ச்சு வருது. அதை நம்ம 4ஆ பிரிக்கும் போது 7.75 வருது. 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸுங்கிறது பொதுவாக கைக்கு, ஆம்ஹோலுக்கு, இடுப்புக்கு எல்லாமே பொதுவாக அப்படியே வரும் சைடு ஃபுல்லாகவே. அந்த 1 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் டாட் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 இன்ச்சு நீங்கள் சேர்த்தி வைக்கணும். அடுத்தது உயரம். உயரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். மேக்ஸிமம் கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். நீங்கள் அதே கிளாத்தை ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே 1.5 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக, இடுப்புக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்காக நம்ம விடணும். அடுத்தது கையினுடைய நீளமும் உயரமும் நீளமும் ஒரே கால்குலேஷன் தான். நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் சேர்த்தி தான் அளவு விடணும். லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 1 இன்ச்சு மட்டும் விட்டீங்கன்னா போதும். கையினுடைய சுற்றளவு 13 இன்ச்சு வரணும்னா 2ஆ பிரிச்சுக்கோங்க. பக்கத்தில் 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு. நீங்கள் என்ன ஆம்ஹோல் எடுத்திருக்கீங்களோ அந்த ஆம்ஹோல் அது லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. அதில் வர அளவை தான் நீங்கள் ஆம்ஹோலினுடைய சுற்றளவை நீங்கள் வச்சுக்கணும். இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வச்சு 1/2 இன்ச்சு அவங்க உடம்பு அமைப்பை பார்த்து ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ அவங்க ஏஜு, அவங்களுடைய உடம்புனுடைய ஷோல்டர்னுடைய தன்மை இதை பார்த்தீங்கன்னாவே இவங்களுக்கு ப்ராட் ஷோல்டரா ஸ்லோப் ஷோல்டரா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது ஒரு 16 நம்ம கால்குலேட், ஏன்னா ரொம்ப அதிகமாக போக வாய்ப்பு இருக்காது, குறைய தான் வாய்ப்பு இருக்கும். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு நீங்கள் என்ன ப்ளவுஸில் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 1 இன்ச்சு, நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1/2 இன்ச்சு. அதை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அளந்து பார்க்கும்போது சாதா பிளவுஸா இருந்தா நீங்க 16 எடுத்திருக்க இடத்துல 16 தான் வரும். லைனிங் பிளவுஸ் அப்படின்னா 17 வரும்.
சரிங்களா? ஏன்னா அந்த இதுக்கு எவ்வளவு துணி இழுக்கிறோமோ, இழுவை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லூஸ் கொடுப்போம். சாதா பிளவுஸுக்கு 1 இன்ச் லூஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆம்ஹோல் லூஸ் ஆயிரும். அதனாலதான் அது 1/2 இன்ச். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் போட்டிருக்கிறோம். இந்த ஷோல்டர் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் 2 டைப் 3 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 3ல எதை வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்தினுடைய அகலம் வந்து உங்களுக்கு ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். சின்னதா தின் ஷோல்டர் வேணும்னா நெக்கு ப்ராடா தான் வரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு நெக்கு க்ளோஸா வேணும் அப்படின்னா ஷோல்டர் வந்து ப்ராடா வரும். 2ல ஏதோ ஒண்ணு. மொத்தமா எடுக்கிறதுல ஒரு 6 இன்ச்சு. அப்போ உங்களுக்கு கழுத்து அகலமா வேணும்ட்டு 3.5 இன்ச்சு போச்சுன்னா மீதி வர்றதுதான் ஷோல்டர் வரும். இப்ப கழுத்து வந்து 2.5 போதும் அப்படின்னா மீதி வர்றது ஷோல்டர் வரும். அப்ப அது வந்து ஏதோ ஒண்ணுதான் உங்களுக்கு ப்ராடா வரும். சரிங்களா? அப்ப அதனால நம்ம ஷோல்டர் வந்து காமனா ஒரு 2.5 இன்ச் வேணும் அப்படின்னா நெக் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடு வரும். நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனக்கு க்ளோஸா நெக் வேணும், அகலமா போகக்கூடாது அப்படின்னா ஷோல்டர் வந்து அதிகமா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நெக் வந்து நம்ம கவர் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய இது. அடுத்தது முன்கழுத்து பின்கழுத்து இது எந்த இதா இருந்தாலுமே அந்த 1/2 இன்ச்சை மட்டும் நீங்க சேர்த்துனீங்கன்னா போதும். முன்பக்க உயரம் அப்படிங்கிறது பட்டி இல்லாம ஷோல்டர்ல இருந்து நம்ம எடுக்கிறது பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். முன்பக்க உயரம் அதே மாதிரி தான். பட்டி இல்லாம ஹூக் பட்டியில அல்லது வி பட்டியில எதுவா இருந்தாலும் அந்த நெக்ல இருந்து பட்டிக்கு மேல வரைக்கும் எடுக்கும் போது பிளஸ் 1 இன்ச் வந்து அந்த சென்டர்ல டாட் பிடிக்கிறது. இங்க ஒரு டாட் பிடிப்போம். இங்க ஒரு 1/2 இன்ச் பாத்தீங்கன்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் போயிடும். இங்கேயும் சேர்த்து ஒரு 1/4 இன்ச் போயிடும். அப்படி கணக்கு பார்த்தா 1 இன்ச் ஆயிரும். அப்ப அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன அளவு இருக்கோ அதோட ஒரு 1/4 இன்ச் சேர்த்து வச்சீங்கன்னா தான் இங்க தையல்ல ஒரு 1/4 போகும்போது நீங்க எடுத்த அளவு அப்படியே வரும். அடுத்தது ஷோல்டர் அளவு. ஷோல்டர் இதுல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். பட்டியினுடைய உயரம். பட்டி வந்து நீங்க அளவு எடுத்து தான் வைக்கணும்னு இல்லை. இந்த போர்ஷன் எல்லாம் நீங்க மார்க் பண்ணினதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரே அளவா 3, 3.5 அந்த மாதிரி வச்சா கூட போதும். பர்டிகுலரா இதே அளவு தான் வேணும்னா இந்த பட்டியினுடைய ஓரத்துல தான் அளவு எடுக்கணும், உள்பக்கம். சரிங்களா? இங்க அளவு எடுத்தா சின்ன பட்டியா போயிடும். அதனால இங்கதான் அளவு எடுக்கணும், உள்பக்கம். அதனுடைய உயரம் என்ன அப்படிங்கறது எழுதிக்கோங்க. கிளாத்தா விடும்போது ஒரு 1.5 இன்ச் சேர்த்தி வர்ற மாதிரி வேணும். இப்ப பட்டியினுடைய நீளம் பாத்தீங்க அப்படின்னா இதுல மடிச்சதுல ஒரு 1/4 இன்ச் நமக்கு போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இங்க வரைக்கும் எடுக்கும்போது 9.5 இன்ச் வரும். நம்ம இங்க கால்குலேஷன் போட்டது 9.5 இன்ச் தான். அதே மாதிரி தான் இங்க அளந்து பார்க்கும்போது இந்த பட்டியினோட இந்த எட்ஜ் வரைக்கும் கணக்கு போடும்போது இங்க 1/4 இன்ச் உள்ள மடிச்சிட்டோம். அதனால அதை விட்டுருங்க. இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா 9.5 இன்ச். இந்த பட்டியினுடைய நீளம் தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். அப்படின்னா என்னன்னா இடுப்பு சுற்றளவை 4ஆ பிரிச்சுக்கோங்க. பிளஸ் ஒரு 1/4 இன்ச் மட்டும் சேர்த்திக்கோங்க. 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் சேர்த்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே பட்டியினுடைய நீளம். எந்த அளவு சைஸ் பிளவுஸ் தைச்சாலுமே நம்ம 1/4 போட்டு கட்டிங் போடும்போது பட்டியினுடைய நீளம் பாடியில் எடுக்கிற 1/4 பிளஸ் 1.5 பிளஸ் 1/4 அந்த அளவு தான் நமக்கு வந்து வரும். அதை வச்சுதான் நம்ம கப் ஷேப்பையுமே கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பாடியில எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதும் அளவு பிளவுஸ்ல எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே இன்னுமே டீடைல்டா நீங்க எழுதி ஒரு நோட் புக்காவே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னாலும் இல்ல சப்போஸ் நீங்களே ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான மெஷர்மெண்ட்ல ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு சின்ன பாயிண்ட மறந்துட்டோம்னா கூட நமக்கு அது அடிக்கடி நம்ம யூஸ் பண்றதுதான் நமக்கு மெமரியில இருக்கும். யூஸ் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மறந்துடுவோம். அதனால அதை வந்து நீங்க நல்லாவே ஒரு நோட் புக்கா போட்டு நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு எடுக்கிறதும் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு அளவு வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத இப்போ பேக் பார்ட் மட்டும் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு பேட்டர்ன் போடுற மாதிரி இருந்தா பேட்டர்ன் ஷீட்ல போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்ல கிளாத்ல. அதை வந்து நம்ம நீல வாக்குல வந்து 2ஆ மடிக்கணும். கீழே வந்து இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணணும். 3வது உயரம் வந்து மார்க் பண்ணணும். நான் சும்மா ஒரு கிளான்ஸ்க்காக தான் எழுதுறேன். நீங்க எழுதும்போது டீட்டெயிலா எழுதிக்கோங்க. உயரம் மார்க் பண்ணவும் அப்படின்னா எந்த உயரம் நீங்க மார்க் பண்ணணும்னா ஃபைனலா என்ன எடுத்து வச்சிருக்கீங்களோ அதுதான் மார்க் பண்ணணும்.
சரிங்களா? 13 + 1 13 + 2 அப்படிங்கிறது பார்த்து என்ன வருதோ அதை தான் மார்க் பண்ணணும். இது ரெண்டுக்குமே கீழே எட்ஜில் ஒரு லைனும் மேலே ஒரு லைனும் வரும். அந்த இடைப்பட்ட பகுதி தான் உங்களுக்கு உயரம். அடுத்தது இடுப்பு சுற்றளவு மார்க் செய்யவும் அப்படின்னாவே இடுப்பு சுற்றளவு +1 இன்ச்சு +1.5 இன்ச்சு டோட்டலாக தான் நீங்கள் தனித்தனியாக இது பண்ணி மார்க் பண்ணணும். அது கட்டிங்கில் பார்த்துக்கலாம். எது எது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஸ்டெப்பாக மட்டும் சொல்லிடுறேன். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். அடுத்தது ஆம்ஹோல் உயரம் வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு. இப்போ இது எல்லாமே மார்க் பண்ணிட்டு அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்கேல் வச்சு அப்பப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு துணியை நீல வாக்கில் 2ஆக மடிச்சுக்கோங்க. எப்போவுமே நீல வாக்கில் தான் 2ஆக மடிக்கணும். டிசைனுக்கு இது ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் குறுக்கு வாக்கில் போட்டுக்கோங்க. கீழே இருக்க பிசுரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த உயரத்தில் கீழ்ப்பகுதியில் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர், அடுத்தது ஆம்ஹோல் உயரம், மார்பு சுற்றளவு, அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு, கழுத்தினுடைய அகலம், கழுத்தினுடைய உயரம். இதெல்லாம் தான் நம்ம பேக் போர்ஷனில் பார்க்க போகிறோம். இந்த பேக் தட்டை மட்டும் இதில் சொல்லிடுறேன். மற்ற ஃபுல் கட்டிங்குமே நம்ம வந்து ஒரு கிளாத்லேயோ இதுலேயோ அடுத்த கிளாஸில் போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே நோட்டில் போட்டால் உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் புரியாது. அதனால் அதெல்லாம் துணியிலே போட்டுக்கலாம். இந்த பேக் கிளாஸ் வரைக்கும் மட்டும் இதில் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதில் வந்து நம்ம இந்த பிசுரை நம்ம இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து உயரத்தில் வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து 13 ப்ளஸ் மீதி வர அளவு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக இங்கேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் உங்கள் ப்ளவுஸினுடைய உயரம் வந்து வரணும். சரிங்களா? இதுதான் உங்களுடைய ப்ளவுஸினுடைய பேக் போர்ஷன். அடுத்தது ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன அளவு வருதோ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இங்கே 6.25 நம்ம எடுத்தோம். அதுக்கு அடுத்தது இதே 6.25 இங்கே வச்சு தான் இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வரையணும். அதே மாதிரி இடுப்பினுடைய சுற்றளவு +1 இன்ச்சு. இது வந்து ரஃப் டிராயிங் தான். அடுத்தது கழுத்தினுடைய அகலம், கழுத்தினுடைய உயரம். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே டாட்டுக்கான போர்ஷன் இதனுடைய இந்த அளவை விட்டுறணும். இதிலிருந்து இது வரைக்கும் மிட் பாயிண்ட் தான் டாட் பாயிண்ட். சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் இப்போ இது 6.25 வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு 6.25 வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இந்த 6.25 இங்கே மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு இதில் செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. 8 இதுக்கு நான் வேறு மெஷர்மெண்ட்டே டோட்டலாகவே வேறு தரேன். ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபுல் கட்டிங்கும் நமக்கு இது வந்து 2 இதில் தனித்தனியாக அளவு எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து ஒரு 8.25 வருது அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு இது வந்து ஷோல்டர்னுடைய அளவு. இதை நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. இதையும் நம்ம 1.5 இன்ச்சு இது வந்து மெஷர் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் வர அளவு 8.25 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே 8.25 வருது அப்படின்னா நமக்கு ஆம்ஹோல்லையும் இதே கிராஸ் வச்சு இப்படி வளைச்சு மெஷர் பண்ணும்போது 8.25 வரணும். சரிங்களா? இப்போ அது வந்து கட்டிங்கில் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து 1/4 செஸ்ட்டு ப்ளஸ் 1.5 இன்ச் வச்சுருக்கோம். ஈஸ்-அலவன்ஸோட சேர்த்தி தான். இங்கே கழுத்தினுடைய அகலம் ஒரு 3 இன்ச்சு வருது அப்படின்னா இங்கே 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே 9.5 இன்ச்சு அப்படின்னா இங்கே 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஷோல்டருக்கு ஒரு கால்குலேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெடியாக வந்து 2 இன்ச்சு ஷோல்டர் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து இந்த பக்கம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நீங்கள் 1/2 இன்ச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் 1/2 இன்ச்சு வைங்க. நான் 1/2 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இங்கே பிடிப்பேன் அப்படின்னா அந்த அளவு வைங்க. ஓகேங்களா? இங்கே வந்து இப்போ நான் 1/2 இன்ச்சு வச்சுட்டேன் அப்படின்னா இங்கேயும் நீங்கள் 1/2 இன்ச்சு பிடிக்கணும். அப்போ தான் ஷோல்டர் அளவு கரெக்டாக வரும். சப்போஸ் இங்கே 1/2 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக இங்கே பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து அந்த ஒரு பாயிண்ட் அளவு அதிகமாக வரும். அதே மாதிரி 1/4 இன்ச் அப்படிங்கிறது நெக்குக்காக வைக்கிறது. இது போக தான் உங்களுக்கு 2 இன்ச்சு வரும். அப்போ இப்போ ரெடி அளவு எனக்கு 2.5 வேணும் அப்படின்னா +3/4 இன்ச்சு. நீங்கள் இங்கே 3.25 வச்சிங்க அப்படின்னா தான் ரெடியாக உங்களுக்கு 2.5 இன்ச்சு ஷோல்டர் வரும். மீதி வர்றது கழுத்தினுடைய அகலம். சப்போஸ் எனக்கு 2.5 இன்ச்சு கழுத்து தான் வேணும் அப்படின்னு நீங்கள் இங்கே 2.5 வச்சிங்க அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சு 3.25ங்கிறது இங்கே 3.25 ஆகும். ரெடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு ஷோல்டர் கிடைக்கும். ஓகேங்களா? பேக் பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ இந்த கால்குலேஷன்லலாம் நல்லா கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா
அடுத்தது கட்டிங்கை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் எல்லாத்துக்குமே பேசிக்கான இந்த மெஷர்மெண்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் நல்லாவே மைண்டில் வச்சுக்கணும். ஒரு அளவு ப்ளவுஸ்லையா இருந்தாலும் சரி, ஒரு பாடியில் அளவு எடுத்தாலும் சரி, ஷோல்டர் எப்படி, ஆம்ஹோல் எப்படி, டாட் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் யாருக்கு அளவு எடுத்தாலும் சரி, ஒரு 28 சைஸு பொண்ணுக்கு நம்ம அளவு எடுக்கிறோம், அதே 50 52 சைஸ் அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு ஒரே மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கணுமே ஒழிய இவ்வளோ பெருசு எடுக்கிறோமே இதை நம்ம தைச்சிருவோமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரவே கூடாது. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரே கான்ஃபிடென்ட் தான். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், பெரியவங்களா இருந்தாலும் அதே ஃபார்முலா தான். அந்த கப் சைஸினுடைய அளவு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா நம்ம வந்து கட் பண்ணா போதும். இதை எல்லாமே நீங்க டீட்டெயில்டா எழுதிக்கோங்க. சரிங்களா? நீல வாக்குல 2ஆ மடிக்கணும் அப்படின்னு, அது பிசுறு வெட்டுறது, இது எல்லாமே வந்து நீங்க இது வந்து சும்மா ஹெட்டிங்கா மட்டும் போட்டுட்டு நீங்க டீட்டெயில்டா உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி எழுதிக்கோங்க. வீடியோ நீங்க தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது டைரக்டா கஸ்டமர் வந்தோன்னவே அவங்க பாடியில ஃபர்ஸ்ட் ஒரு அளவு எடுத்து அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த பில்லுல இருந்து அந்த அளவுகள் என்னென்ன, அந்த அளவுகளோட என்னென்ன அளவுகள் சேர்த்துறாங்க, அது எதுக்கு சேர்த்துறாங்க, அந்த குறிப்பிட்ட அளவுகள்ல இருந்து மத்த அளவுகள வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஆல்டர் பண்ணி சொல்லிக் குடுக்குறாங்க, அவங்களோட உடல் அமைப்புலாம் எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க, அளவு எடுக்கும்போது சொல்லியிருக்கிற ஆல்ட்ரேஷன்லாம் என்ன நோட் பண்ணியிருக்காங்க, கழுத்து வந்து எந்த அளவுக்கு இறக்கம் அதிகமாகவும் கம்மியாகவும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விளக்கமும் போட்டுட்டு, அந்த அளவுகள் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சு அதை துணியில அப்ளை பண்றாங்கங்கிற வரைக்குமே இந்த வீடியோஸ் ஃபுல்லாவுமே இருக்குது. 3 ப்ளவுஸுக்கு பக்கமா ஒட்டுக்கா கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த 3 ப்ளவுஸுமே ஒண்ணா வச்சு அதை கட் பண்ற விஷயத்தையும் நீங்க பார்க்குற அளவுக்குமே இதுல பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதா தான் இருக்கும். அதாவது பிகினர்ஸா இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்க கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற அளவுக்கு டேலண்டான ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் 90% வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்தியா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இதில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே தெளிவா இருக்கும். கண்டினியூஸா வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் புரியும். அடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு இப்பவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க உடனே அந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவுமே நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இதுல நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸா வரும். நான் வந்து கிட்டத்தட்ட கிளாஸ் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முக்கியமானதை எடுத்து நடுவுல கேப் இருக்கிறது, சில டவுட்டு அவங்க கேட்கறது இது எல்லாமே கட் பண்ணிட்டு, எடிட் பண்ணிட்டு, நீங்க கரெக்ட்டா பார்க்குற அளவுக்கு நேரத்த மீதி பண்ணி தான் இதுல நடந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், இல்லைன்னா 1 1/2 மணி நேரத்துக்கு மேல நடந்த கிளாஸ தான் நான் உங்களுக்கு முக்கியமான பகுதியை மட்டும் எடிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சு பண்ணியிருப்போம். அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னும் நிறைய விளக்கங்கள பார்க்கலாம். நன்றி.